கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருப்பதை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதை, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்யும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாடல், சேனையின் கர்த்தா சீர் நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாடல்.
முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 126. Responsive reading is taken from Psalm 126. சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோടെ அறுப்பார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரைத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோടെ திரும்பி வருவான். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை அவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஐசாயா chapter 25 verses from 1 to 9. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாடுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர்.
ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் இனமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதனை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்து போன 4 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, புதியதொரு மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறீர். புதிய மாதத்தின் துவக்க நாளிலே அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆராதனை கூடத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய பந்தியில் கலந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 2ஆம் தேதி மிஸ்டர் CJ ரத்னம். 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆனந்தி பிரின்ஸ் தாஸ். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜீவிதா இஸ்ரேல். 7ஆம் தேதி மிஸ் சபிதா மணி. 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜோசபின் டக்ளஸ். 8ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் சாமுவேல். 8ஆம் தேதி மிஸ்டர் T திரவிராஜ். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் CJ ரத்னம். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பெஞ்சமின் தாமஸ். இம்மட்டும் கரம் பிடித்து வழி நடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல் அநேக பிறந்த தினங்களை இந்த உலக வாழ்க்கையில் இவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும்
விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை நம்மத்தில் பயின்றளிக்கத்தக்கதாக பெங்களூர் இறையியல் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற அருள் திரு ஜெசு கருணாகரன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நாம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கையில வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழியும் பாதைக்கு தேவையான வெளிச்சத்தையும் ஜீவ வார்த்தைகளாகிய உம்முடைய வார்த்தைகளிலே இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய இந்த உலக ஊழிய பாதைகளிலே நீர் விட்டு சென்றதான அந்த உபதேசத்தை, சுவிசேஷத்தின் அடிச்சுவடுகளை உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நிமித்தமாக ஒரு புதிய சமுதாயம், தேவ சமுதாயம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கம்யூனிட்டி ஃபார்மேஷன் பிகாஸ் ஆஃப் தி ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்த்தெழுதலின் அனுபவம் தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தையும், ஒரு ஜனக்கூட்டத்தையும், ஒரு தேவனுடைய மக்களையும் ஆயத்தப்படுத்துகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதையிலே நடந்து செல்வதற்கு அதை வழிவகுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Resurrection is not just personal, but also it's community oriented. God is not just maintaining personal relationships, but God is also maintaining a relationship that is based or built upon a community. ஒரு புதிய சமுதாயத்தை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து வருகிறதான நிகழ்ச்சிகள் உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதனுடைய விதையானது சிலுவையினுடைய அடிவாரத்திலே விதைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை திருச்சபையினுடைய மக்கள், விசுவாசிகள், குறிப்பாக சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களை இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசிக்கிற மக்கள் அந்த வேளையிலே பெற்றுக்கொண்ட போது ஒரு புதிய சமுதாயம் கட்டப்படுகிறது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் விசுவாசிகளை அனுதினமும் திருச்சபையில் என்ன செய்து கொண்டிருந்தார், சேர்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So God was adding people to the faith. விசுவாசத்திற்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புகிற அந்த நிலைக்கு அநேக விசுவாசிகளை, ஜனக்கூட்டத்தை இங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார், சேர்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டது நிமித்தமாக, அவரோடு கூட உறவாடு நிமித்தமாக, அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து விசுவாசிக்கிறது நிமித்தமாக ஒரு புதிய சமுதாயம் என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புதிய சமுதாயத்தினுடைய குணாதிசயம் என்ன? ஈஸ்டர் அல்லது உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது நாம் வெறுமனே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொள்கிற நிலையில மாத்திரமல்ல,
அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற ஒரு நிலையிலே நீங்களும் நானும் முழு சமுதாயமும் ஈடுபட வேண்டும் என்பதற்குண்டான அச்சாணி அல்லது அதனுடைய அஸ்திவாரங்களை இந்த வேத பகுதிகளிலே இன்றைக்கு என்ன செய்கிறோம், நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், முதலாவது வேத பகுதியை நாம் திருப்புவோம் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிற ஒரு புதிய சமுதாயத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, the first thing that the community experiences or the characteristics of this new community that is formed around the resurrection experience is that they rejoice in the salvation of God. முதலாவது, தேவனுடைய ரட்சிப்பிலே அவர்கள் மகிழ்கிறார்கள், களிகூறுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த முதல் வேத பகுதியை நாம் திருப்புவோம் என்று சொன்னால், வேத அறிஞர்கள் இப்படியா சொல்கிறார்கள், 25 27 ஆகிய இந்த 24 27 ஆகிய அதிகாரங்கள் ஒரு செக்ஷன் அல்லது ஒரு யூனிட், ஒரு முழு பகுதி என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 24வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தேவனுடைய செயல்பாடுகள் நிறைந்திருக்கிற அல்லது தேவனுடைய வல்லமையை அதிகமாய் வெளிப்படுத்துகிற அதிகாரங்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதை நாம் பிரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், 24வது அதிகாரம் தீமையின் மீது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் தி பொல்யூட்டட் அண்ட் தி விக்கெட் வேர்ல்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திஸ் நோட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்திய நியாய தீர்ப்பு இந்த 24வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து 25வது அதிகாரத்திலே விடுதலையாக, மீட்பாக, பிறகு 26லே யூதா தேசத்தினுடைய மக்கள் ஒரு களிகூறும்படியாக அல்லது ஒரு வெற்றியின் பாடலாக அவர்கள் அங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது வலு சொற்பத்தை ஆண்டவர் தோற்கடித்து இங்கே தேவனுடைய ஜனங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்திலே ஆண்டவரை சேர்ந்து ஒன்றாய் ஆராதிக்கக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையை இந்த 24லிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். So the whole community comes together in rejoicing the work of God, or in rejoicing at the salvation that has been made possible by the redemptive work of God. இந்த 24வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரத்தை புனிதர் அகஸ்டின் இப்படியாக சொல்கிறார். Saint Augustine, he describes these chapters as comparison between two cities. இரண்டு நகரங்களை ஒப்பிட்டு அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மனிதன் கட்டின நகரம், இரண்டாவது ஆண்டவர் உருவாக்கின நகரம். The city of man or the city of humans or the city that is built by God. இந்த இரண்டு நகரங்களுடைய கோணங்களையும் இந்த ரெண்டு நகரங்களுடைய அதனுடைய ஃபவுண்டேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸை குறித்து புனிதர் அகஸ்டின் இப்படியாக அவர் சொல்லும்போது நாம் பார்க்கிறோம். One is built by the love of self, one is built by the love of God, one is built on the premise of the glory to human beings. மனிதனுக்கு புகழ் ஏற்பட வேண்டும், மனிதனுக்கு மகிமை வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மனிதன் கட்டின நகரம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பை சார்ந்து தேவனுக்கே புகழும் மகிமையும் மாட்சியமும் உண்டாவதாக என்ற அடிப்படையிலே தேவனுடைய நகரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி புனிதர் அகஸ்டின் இதை ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒருவேளை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது அதைத்தான் இங்கே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த மனிதன் உருவாக்கின நகரத்தை அல்லது மனித மாண்பை நம்பியிருக்கிற, மனிதனுடைய புகழை நம்பியிருக்கிற, மனிதனுடைய எண்ணங்களை நம்பியிருக்கிற, மனுஷீக தன்மைகளை சார்ந்திருக்கிற நகரத்தை தேவன் என்ன செய்கிறார், அங்கே பாழாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். தேவனை துதிக்கக்கூடிய இரண்டு முக்கியமான காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Two reasons for praising God. First is that the plan of God has endured. தேவனுடைய திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அல்லது நிறைவேறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தகர்க்க முடியாது. Nobody can stand against the will of God. Nobody can stand against the plan of God. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அது அநாதி காலம் முழுவதும் தொடர்ந்து அல்லது அது பூர்வ காலங்கள் தொடங்கி
பூர்வத்தின் ஆலோசனைகளாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார், அழகான ஒரு தோட்டம். ஆனால் மனிதன் உருவாக்கினது என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காயினானவன் என்ன செய்கிறான்? ஒரு நகரத்தை என்ன செய்கிறான்? கட்டுகிறான். God built a beautiful garden, but there human failed. But again then human's effort is that to build a new city, ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு கோணங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை மனிதன் என்ன செய்கிறான்? கெடுத்து விடுகிறான், பாழாக்குகிறான், கீழ்ப்படியாமல் போய்விடுகிறான். ஆனால் அதை தொடர்ந்து அவன் தன்னுடைய சுய திட்டத்தின் அடிப்படையிலே, சுய அறிவின் அடிப்படையிலே ஒரு நகரத்தை கட்டும்படியாக என்ன செய்கிறான்? முயற்சி செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, பூர்வ காலம் முதல் இருந்த உம்முடைய திட்டம் என்ன செய்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனிதனை மீட்கும்படியாக, ஒருவேளை விழுந்தாலும் பரவாயில்லை, கீழ்ப்படியாமல் போனாலும் பரவாயில்லை, தேவனுடைய அன்பு மனிதனுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அந்த தோட்டத்திலிருந்தே என்ன செய்கிறது? தொடங்கி இருக்கிறது. அந்த திட்டத்தை ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது நிறைவேறுகிற காட்சியை இங்கே ஜனங்கள் கண்டு, அல்லது இங்கே தேவனுடைய மனிதர்கள் கண்டு, தேவனுடைய பிள்ளைகள் கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். இரண்டாவது காரணம், ஆண்டவரை துதிப்பதற்குண்டான அல்லது இந்த ரட்சிப்பிலே மகிழ்வதற்குண்டான இரண்டாவது காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இரண்டாவது வசனம் இப்படியா சொல்கிறது, நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தையும் என்ன செய்தீர்? பாழுமாக்கினீர். You have made everything in ruins. The city has completely been utterly destroyed. இந்த மனிதனுடைய நகரமானது மனிதனுடைய மேட்டிமைகள், மனிதனுடைய புகழ்ச்சிகள், மனிதனுடைய கட்டுமானங்கள், மனிதனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது? அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அந்த இரண்டாவது வசனம் இப்படியாக நிறைவு பெறுகிறது, என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் என்ன செய்தீர்? So that God's plan will be fulfilled and man's plan, humans' evil intentions will never take in or never will be successful என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே தேவ ஜனங்கள் இங்கே துதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன துதிக்கிறார்கள்? அதைத்தான் நாம் இந்த ரெண்டு வசனங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய திட்டம் ஒன்று நிறைவேற இருக்கிறது. இரண்டாவது, தேவன் தீமை என்ன செய்திருக்கிறார்? அழித்திருக்கிறார். இந்த தீமை அழித்து விட்டு அடுத்தபடியாக இந்த ஜனங்கள் மகிழ்வதற்குண்டான காரணம் என்ன? The reason for God's people to rejoice in the salvation of God is that, தீமை அழித்த பிறகு ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய ஒரு விருந்தை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துவார். God is preparing a great meal, a great feast to all the people. இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இது யூதா கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, இது யூதா தேசத்திற்கு மாத்திரமல்ல, அனைத்து ஜனங்களுக்கும். This feast is resembling the holy city that is spoken in Revelation. இந்த மலை, இந்த விருந்து எல்லாமே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த நகரத்தினுடைய அந்த மகா தேவனுடைய அந்த விருந்துக்கு ஒப்பனையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது, கொழுமையான பதார்த்தங்கள், all rich food, fatty things, all fulfilling, sumptuous meal has been prepared by God to everybody. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, நினமும் உள்ள பதார்த்தங்களும் அங்கே ஆண்டவர் இங்கே ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். இந்த ஒரு விருந்தை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு இந்த விருந்து? தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுடைய மீட்பை அனுபவிக்கிறவர்களுக்கு. அதைத்தான் அந்த 1வது வசனத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நீரே என் தேவன். அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த பர்சனல் தனிப்பட்ட ஒரு உறவை, தனிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த விருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த வேதத்தை படிக்கும்போது மிக அருமையாக இருக்கிறது. நான் இதை வாசிக்கும் போது, இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். 6வது வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆனால் 8வது வசனத்திற்குள்ளதாக நாம் கடந்து செல்லும் போது, verse 6 says that God has prepared this meal, sumptuous meal for everyone. And what is God's desire? What is God having? 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர்
மரணத்தை ஜெயமாய் என்ன செய்வார்? விழுங்குவார். ஜனங்களுக்கு எல்லாரும் விருந்து, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னது? ஒரு திரளான ஒரு பந்தி, ஒரு மகத்தான ஒரு விருந்து, ஒரு it's incomparable richness, it's a great table, it's a great banquet for all the people of God. But for what is there for God? ஆண்டவருக்கு என்ன? அவர் மரணத்தை என்ன செய்கிறார்? விழுங்குகிறார். God is swallowing the death. God is swallowing the evil, or God is swallowing which is destroying the future, the life of humankind. மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற, மனித வரலாற்றை சீர்குலைக்கிற, மனிதனுடைய அல்லது தேவன் மனிதனுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை நாசப்படுத்துகிற, கெடுத்துகிற அந்த தீமையை, அதனுடைய விளைவாய் இருக்கிற the result of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் சொல்கிறது இந்த மரணத்தை அவர் ஜெயமாய் என்ன செய்கிறார்? விழுங்குகிறார். அது நிமித்தமாக மக்களுக்கு என்ன இருக்கிறது? மீட்பு உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே இந்த 9ஆம் வசனத்தில் அதை ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த மரணத்தை ஜெயமாக இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டது நிமித்தமாக இந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடினால் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அக்காலத்தில் ஜனங்கள் சொல்வார்கள், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை என்ன செய்வார்? ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். People are rejoicing in the salvation that has been made possible by God. இதைத்தான் ஒரு பெரிய விருந்தில் ஜனங்கள் அனுபவிக்கிறதை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு புதிய சமுதாயம் இங்கே உருவாக்கப்பட்டதனுடைய முதல் குணாதிசயம் அல்லது முதல் அடித்தளம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனுடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து களிகூறக்கூடிய ஒரு அனுபவத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? நாட் ஜஸ்ட் ரிமெம்பரிங் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், நாட் ஜஸ்ட் ரிமெம்பரிங் ஈஸ்டர், ஈஸ்டரை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அதை கொண்டாடுவது மாத்திரமல்ல. No, we need to rejoice in the salvation that God has made possible to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் மகிழக்கூடிய, அதை நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் நீங்களும் நானும் பெருகி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் இதை அருமையாக புரிந்து கொண்டு இந்த தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய மீட்பை அடிக்கடி என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். அவர் அடிக்கடி சிலுவை குறித்து பேசுவார், அவர் அடிக்கடி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து பேசுவார், அவர் அடிக்கடி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த மீட்பின் செய்தியை அவர் சொல்லாமல் இருப்பதே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15:54 அவர் சொல்லுகிறார், மரணமோ இப்பொழுது ஜெயமாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விழுங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மீட்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இது எல்லாருக்கும் சொந்தம். இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகள் எல்லாருக்கும் உரியது. எல்லா ஜனங்களும் இந்த மீட்பின் அனுபவத்தில் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறதை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். ஜனங்களுடைய கண்ணீரை, ஜனங்களுடைய வேதனைகளையும் நிந்தனைகளையும் துடைத்து ஒரு பெரிய ஒரு மீட்பின் சந்தோஷத்தை தேவன் இங்கே ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய ஒரு நகரம், அதுதான் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு பர்வதம், அதுதான் தேவன் உண்டாக்கிக்கிற ஒரு பெரிய ஒரு விருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது தேவனுடைய ரட்சிப்பில் மகிழக்கூடிய ஒரு சமுதாயம். இரண்டாவது, ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் விசாரிக்கக்கூடிய, ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செகண்ட்லி, the resurrection experience brings about a sharing community, a community which looks after one another, a community which prioritizes others' needs. ஒருவேளை இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், 4வது அதிகாரம் 32 37 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அதனுடைய கான்டெக்ஸ்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் மிக அருமையான ஒரு பகுதி. இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிக்கையிடுவது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இப்பொழுது சீசருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? அது பாதித்து கொண்டிருக்கிறது.
அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கும் போய் தைரியமாய் என்ன செய்கிறார்கள்? சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே நடக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிற அந்த மனிதனை, அந்த சப்பானியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேதுரும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை என்ன செய்கிறார்கள்? எழுந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அங்கே அவர்கள் சனகரின் மூலமாக அந்த தேவ பண்டிதர்கள் அல்லது வேத பண்டிதர்கள் அவர்களுக்கு எதிராக அங்கே நிற்கப்படக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையிலே அவர்கள் தள்ளப்படுகிறதை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். they have to face opposition, they have to face ridicule, they have to face hostility, எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கே சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்வது ஒரே ஒரு காரியம்தான், உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், மனிதனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். யாருக்கு நாங்கள் கீழ்ப்படியோம்? தேவனுடைய சத்தத்திற்கு தான் நாங்கள் கீழ்ப்படியோம். we will just obey God and we will not obey man. அதை தொடர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து விட்ட பின்பு அவர்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? பலமடைகிறார்கள். சாட்சிகளாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ ஆரம்பிக்கிறார்கள். These are all things that are happening outside. இந்த தைரியம், இந்த விசுவாசம், இந்த ஒரு பெரிய ஒரு பலம், இந்த ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு தைரியமான நிலைகள் சபைக்கு வெளியே, உலகத்தின் மத்தியிலே, உலகத்தின் மக்களுக்கு அதை பிரதிபலிக்கிறார்கள். ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறார்கள்? both ways their lives are a lives of testimony. இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அனுபவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த புதிய சமுதாயம் திருச்சபையினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது வெளியிலே சாட்சி மாத்திரமல்ல, உள்ளேயும் என்ன செய்கிறது? சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். அவர்கள் மீண்டும் ஜெபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். 31வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை ஒருவேளை 2வது பெந்தகோஸ்தின் அனுபவமாக கூட நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இட்ஸ் a continuing aspect of God's involvement or the involvement of Holy Spirit, the leading of Holy Spirit in the lives of the new community. இந்த ஒரு புதிய சமுதாயத்தில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியாருடைய செயல்பாடுகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் இந்த 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். they were all knit together, they were closely, they had oneness among each other, they had the spirit of oneness, the spirit of oneness in heart and in their mind. அவருடைய இருதயத்திலும் அவருடைய மனதிலும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல இங்கேயும் இந்த 4வது அதிகாரத்தில் அவர்கள் ஒரே மனமாய் இருக்கிறார்கள், ஒரே இருதயமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அதைத்தான் லூக்கா இதை விவரித்து சொல்கிறார். This is what it means to be the new community of God, the new people of God. வெளியில மாத்திரம் சாட்சி அல்ல, வெளியில போய் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவுக்காக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கிறது. External witness is as important, but at the same time internal witness is very much important. That is the foundation. இந்த ஒரு உள்ளான சாட்சி தான் அவர்களை வெளியான நிலையிலே சாட்சிகளாக இருப்பதற்கு அஸ்திபாரமாக என்ன செய்கிறது? அமைகிறது. உள்ளாக கூடும்போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உள்ளாக கூடும்போது அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், உள்ளாக அவர்கள் கூடும்போது அவர்கள் ஒரே மனமாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இந்த உள்ளான சாட்சி தான் அவர்களை வெளியே உலகத்திற்கு எதிர்ப்பாக இருந்தாலும், மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும் சாட்சிகளாய் நிற்பதற்கு அது அஸ்திபாரமாக என்ன செய்கிறது? மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த திருச்சபையினுடைய இந்த ஒரு மனம் அவர்களுடைய ஒரு குடும்பத்தின் உறவை போல அவர்களை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்கிறார் அடிக்கடி, கிறிஸ்துவின் அன்பு என்னை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. love of Jesus Christ is compelling me, is constraining me என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். the church became the new family for this new community. இந்த ஒரு புதிய சமுதாயத்திற்கு திருச்சபையானது ஒரு புதிய குடும்பமாய் என்ன செய்கிறது? மாறுகிறது. இதை ஒருவேளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார்? எரேமியா 32:39 வாசிக்கும் போது, அவர்களுக்கு நான் ஒரே இருதயத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு ஒரே வழியை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். I will give them the singleness of one heart and one way, one heart and one action they will have. எசேக்கியேல் 36:26 நான் வாசிக்கும் போது, அவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை, மாம்சமான ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஆவி அவளுக்கு நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். இதுதான் ஒரு புதிய சமுதாயத்தினுடைய
அடிச்சுவடுகள், புதிய சமுதாயத்தினுடைய அடையாளங்கள். ஒருவரே ஒருவர் ஒருமனமாய் இருப்பதும், ஒருவரே ஒருவர் கனப்படுத்துவதும், ஒருவரே ஒருவர் விசாரிப்பதும். அங்கே வேதத்தில் நாம் தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது இந்த ஒருமனமானது, இந்த சாட்சியான இந்த ஜீவியம் இவர்களை எப்படி வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு உண்டானவைகளை தங்களுக்கே என்று சொல்லி எண்ணாமல், தங்களுக்கு உண்டானவைகள் மற்றவர்களுக்கும் அது உரிமையானவைகள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் காரியங்களை என்ன செய்தார்கள்? பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவரின் தேவைகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அதைத்தான் அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, they shared life and death together. ஜீவியத்தையும் மரணத்தையும் அவர்கள் சேர்ந்தே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளதான் அவர் நினைச்சுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள். The bond is so strong, the spirit is uniting them in such a way that they are ready to face life and death together. அதைத்தான் அங்கே வேதம் சொல்கிறது. 33வது வசனத்துடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது, பூரண கிருபை அவர்கள் மேலே இருந்திருந்தது, நிறைவாய் என்ன செய்தது? தங்கியிருந்தது. The grace was, grace upon grace. Grace was filled in this community, in this new community. இந்த ஒரு புதிய சமுதாயத்தின் மீது தேவனுடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது 34, 35 ஆகிய இந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த ஒருமைப்பாடு மற்றவருடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்குண்டான அல்லது மற்றவர்களுக்கு உண்டான காரியங்களை முந்திக் கொள்வது, அதை குறித்து யோசிப்பது, அதை குறித்து விசாரிப்பது, அங்கே வேதம் சொல்கிறது அவர்களுக்குள்ளே எந்த விதமான குறைவும் இல்லை. There was no lack among them. There was nothing that they were lacking. There was nothing that they had something short of. ஏதோ எங்களிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது என்கிறதான எண்ணம் யாருக்குமே இல்லை. அப்போ இந்த ஒரு அற்புதம் எப்படி நடைபெற்றது? அவர்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு வானத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஒரு புதிய சமுதாயம் என்கிற ஒரு அற்புதம். It's a miracle of a community, miracle of like-mindedness, miracle of oneness, miracle of generosity, miracle of agape love. இந்த தேவனுடைய அன்பு, புதிய சமுதாயம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரே மனம் ஆகிய இந்த அற்புதங்கள் தான் அவர்களுக்குள்ளாக என்ன செய்கிறது? குறைவில்லாத ஒரு நிலை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்காருமே தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் should reflect the divine character. கிறிஸ்துவ ஐக்கியம் தேவனுடைய தன்மையும் தேவனுடைய சாயலும் தேவனுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவ ஐக்கியமாக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதைத்தான் தேவனுடைய பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களும் அதை சொல்லுகிறது. ஒருவேளை அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னால நேரம் இல்லை. உபாகமம் 15வது அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கிறோம். the compassionate living within the community. இந்த புதிய ஒரு சமுதாயத்திற்குள்ளே கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை குறித்ததான ஒரு கரிசனை, அக்கறை நிறைந்த ஒரு ஜீவியம், அதை தான் இயேசு கிறிஸ்துவ மாதிரியாக காண்பித்து விட்டு சென்றார். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் அவர் சொல்லியிருக்கிறார். மத்திய 25வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பசியாக இருந்தேன், காவலில் இருந்தேன், நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், அல்லது உடை இல்லாமல் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரித்தீர்கள், என்னை நீங்கள் கவனித்தீர்கள். இதுவே தேவனுடைய ஒரு ஊழியம் என்று சொல்லி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியத்தை செய்த ஒரு சிறந்த உதாரணமாக இந்த 4வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் பர்னபாசை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். there is a comparison. ஒருவேளை இந்த 4வது அதிகாரத்தையும் 5வது அதிகாரத்தையும் தொடர்ந்து நாம் வாசிக்க வேண்டும். there is one positive example and there is one negative example. ஆனால் இந்த பர்னபாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, he is an outsider. அவன் ஒரு வெளியான ஒரு நபர். he is not from Jerusalem, he is not an insider. ஆனால் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது, அனனியாவும் சப்பீராவும் உள்ளானவர்கள், they are from the inside, they are from the inside. ஆனால் யார் விசுவாசமாக இருந்தது? one who is faithful is not the insider, but the outsider is faithful. இதை ஒரு கம்பேரிசனாக, இதை ஒரு ஒப்பனையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். the new community is based on sharing a life together, rejoicing in sharing with one another, sacrificial sharing of one's resources with one another. ஒரு தேவையில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது மற்றவருடைய தேவைகளை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இந்த புதிய சமுதாயம் என்ன செய்திருக்கணும்? உருவாகி இருக்க வேண்டும். இதெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக இந்த ரட்சிப்பின் அனுபவம் இந்த ஒரு புதிய அன்பு நிறைந்த அன்பினால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனமாய் ஒரே இருதயமும் ஒரே மனமாய் இருக்கிற ஒரு புதிய சமுதாயத்தை என்ன செய்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கோவிட் காலகட்டங்களிலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபை இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறதா? தேவையிலே உள்ளதான மக்களுடைய தேவைகளை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்திலே நாம் இருக்கிறோமா? ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே மனுஷீகமான சுயநலத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட மனிதனுடைய நகரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பில் கட்டப்பட்ட தேவனுடைய பரிசுத்தமான பர்வதமும் நகரம் என்று ஒன்று செய்கிறது இருக்கிறது. எந்த நகரத்தை சார்ந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷீகமான ஒரு நிலையிலே சுயநலமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த ஒரு புதிய சமுதாயத்தை போல இந்த பரிசுத்த ஆவின் நிறைவை பெற்றுக்கொண்ட இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றிருக்கிற இந்த ஒரு புதிய சமுதாயம் மற்றவர்களை குறித்து அக்கறை உள்ள ஒரு மனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு புதிய சமுதாயத்தை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக, ஒரு ஜனக்கூட்டமாக, தேவனுடைய மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, கடைசியாக நாம் பார்க்கும்போது இந்த ஒரு புதிய சமுதாயம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் செய்தியை, கிறிஸ்துவின் அனுபவத்தை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்கிற ஒரு புதிய ஒரு சமுதாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரீடெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் த ரிசன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ரீடெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு புதிய சமுதாயமாக என்ன செய்கிறது, இந்த புதிய சமுதாயத்தினுடைய குணாதிசயம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த இரண்டு நண்பர்கள் அல்லது இந்த இரண்டு சீடர்கள் என்ன செய்கிறார்கள், எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற எம்மாவூருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நடந்து போகிறதை என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் அப்படி நடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். ஜீசஸ் comes along with them, or Jesus intervenes in their journey என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே பிரயாணம் எப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு துக்கம் நிறைந்த ஒரு பிரயாணமாக இருக்கிறது. their journey is full of disillusion, disappointment. they are discouraged. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 17வது வசனத்திலே, அது தொடர்ந்து 21வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், verse 17 and verse 21 says, all their hopes have been lost. Their words are full of sadness. Their hope is in the past tense. Their hope has turned hopeless. அவர்கள் துக்கம் நிறைந்த வார்த்தைகள், அவருடைய நம்பிக்கை எல்லாமே கடந்த காலமாய் போய்விட்டது. அவருடைய நம்பிக்கை எல்லாமே இப்பொழுது அவநம்பிக்கையாய் அல்லது நிராசையாய் மாறிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The whole thing can be summed up in one word. It has been a failure. அது ஒரு இழப்பாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த 21வது வசனத்துடைய பிற்பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், 3 நாட்கள் ஆகிவிட்டது. It has been now 3rd day and our despair is increasing. நம்பிக்கை இல்லாத எங்களுடைய நிலை பெருகிக் கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாருமே என்ன செய்தோம், அந்த கல்லறைக்கு போனோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அங்கே இல்லை. ஆனால் இன்னொரு வார்த்தையும் போடுறாங்க, அவரையும் நாங்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. Everything is lost. There is no hope at all. Nothing is positive about this last 3 days incident. இந்த கடைசி இந்த 3 நாட்களுடைய சம்பவங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு அவரோடு கூட பேச ஆரம்பித்து 25வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், மந்த இருதயம் உள்ளவர்களே, you are foolish. முட்டாள்தனமாய் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பக்கூடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது, மங்கி போன ஒரு நிலையில் என்ன செய்கிறது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே, கிறிஸ்துடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. that God should suffer, Christ should suffer and enter glory. This is ordained by God. இது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. கிறிஸ்து பாடுபடவும் பாடுபட்ட பின்பு மகிமையை பெற்றுக்கொள்ளவும் என்பது இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. And this has been revealed in the scriptures. இந்த தேவனுடைய திட்டம் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி
அவர் என்ன செய்றாரு? பேசிக்கா என்ன செய்றாரு? எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். மோசையிலிருந்து அதை தொடர்ந்து எல்லாத்தையும் என்ன செய்றார்? தீர்க்க தரிசனங்கள் படிப்படியா என்ன செய்றாரு? ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்? விலைக்கு சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறார்? இருக்கிறார். God, Jesus is taking a long Bible study. God is strengthening their foundations. நம்முடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டியது வேதம், தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கையில், அவருடைய இருதயத்திலே அஸ்திபாரப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 3 நாட்களுடைய சம்பவங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க நம்பிக்கையில்லாத ஒரு நிலையில இருக்கிறார். ஒருவேளை மரணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு என்ன செய்யலாம்? சவாலாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக அல்லது இந்த ஒரு சம்பாஷணையின் மூலமாக அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, தேவ தூதர்களும் அதைத்தான் செய்தார்கள். இந்த சகோதரிகள் எல்லாம் போறாங்க, இயேசுவை அங்க காணவில்லை. அப்ப தேவ தூதர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன? What is the reminder that the angels gave? The angels said, did you not look again at the scriptures? Can you not remember what he said? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் மறந்து விட்டீர்களா, அறியவில்லையா என்று சொல்லி அவர்களுக்கு மீண்டுமாக என்ன செய்கிறார்கள்? ஞாபகப்படுத்துகிறார்கள். You remember what the scripture says. You remember what God says. You remember what the word of God is pointing out to. தேவனுடைய வார்த்தை எதை உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகம் சொல்வதை மறந்து விடுங்கள். Forget the rhetoric of the world. Forget what the world is preaching, but realize and remember what the voice of God is speaking. What is the word of God saying to us today? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஞாபகப்படுத்துங்கள். பாருங்க, இந்த மங்கி அல்லது மந்தமான இருதயம் உள்ள இந்த சீசர்களுடைய மத்தியிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க. இந்த சீசர்கள் பின்பு அவர்கள் சொல்லுகிறாங்க, அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும்போது எங்களுடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. மங்கி போயிருந்த ஒரு இருதயம், மந்தமாயிருந்த ஒரு இருதயம், ஒரு விதமான மரணத்தை ஒரு பெரிய சவாலை நினைத்து கொண்டிருந்த ஒரு இருதயம் தேவனுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்த, பேச, சம்பாஷிக்க, அதை தியானிக்க, அதை புரிந்து கொண்ட பொழுது, அதை தியானிக்கும் போது அந்த இருதயம் என்ன செய்கிறது? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. The dead heart, the cold heart is now a hot and it's a burning passion. It's a burning fire within themselves that Jesus has kindled. இயேசு அந்த நெருப்பை என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறாரு? அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும்படியாக இதை தூண்டி விட்டிருக்கிறாரு. எதன் மூலமாக? வார்த்தையின் மூலமாக. Through the word of God, through the scriptures, God is working in their hearts. ஏன்னா இது நடந்தா தான், வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இது நடந்தா தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவளோடு கூட என்ன செய்துட்டார்? வந்து விட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, they could not recognize that this is Jesus. இது இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா the scripture is not at work now. The scripture has not been given the place, or scripture has not given a role until now. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து அவரோடு இந்த வார்த்தையின் அடிப்படையில் பேச ஆரம்பித்த பின்பு, இந்த வார்த்தைகளை உணர்த்தி காட்டின பின்பு அவர் என்ன செய்றாரு? வேதம் சொல்லுகிறது, அவங்க கூப்பிடுறாங்க, இயேசுவும் என்ன செய்றாரு? அவங்க வீட்டுக்குள்ள போறாரு. அவர் என்ன செய்றாரு? அந்த விருந்தை மீண்டும் அங்கே ஆயத்தம் செய்யப்படுகிறது. அப்பத்தை எடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்டு அவளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த 5000 பேரை போஷிக்கிற அந்த அதே சீன் இங்க ரிப்பீட் ஆகுது. உடனே அவருடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. Now they recognize that this is Jesus. இது அவர்தான், இது நம்முடைய இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, உடனடியாக இயேசு அங்கே மறைந்து போனார் என்று சொல்லி நினைச்சுக்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். So what was necessary is that they need to understand the scriptures. வேதத்தை அறிந்த அடிப்படையில், வேதத்தை புரிந்து கொண்டது நிமித்தமாக அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, இயேசு கிறிஸ்துவை காண முடிந்தது, இயேசு கிறிஸ்துவை கிரகிக்க முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, why Jesus was preparing them, my dear friends, எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நடந்த பின்பு உடனடியாக வேதம் சொல்கிறது, 33வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:33 நாம் வாசிக்கும் போது, உடனடியாக இமிடியட்லி அவர்கள் எழுந்து திரும்ப என்ன செய்கிறார்கள்? எருசலேமுக்கு என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்பட்டு போகிறார்கள். They were just coming from Jerusalem. They were coming
விதவுட் ஹோப், நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வேதத்தை புரிந்து கொண்டது நிமித்தமாக, வேதத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விலக்கி காண்பித்த நிமித்தமாக, உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் அறிந்து கொண்ட நிமித்தமாக இப்பொழுது வேகமாய் அவர்கள் நினைச்சுகிறார்கள். மீண்டும் எருசலேமை நோக்கி அவர்கள் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 34வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அங்கே கூடியிருக்கிற அந்த 11 பேரும் மற்ற சீஷர்களும், ஆம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில, அந்த சாட்சியில இந்த இருவரும் என்ன செய்தார்கள்? இணைந்து கொண்டார்கள். Now these two joined with those witnesses. அந்த சாட்சிகளோடு இவர்களும் என்ன செய்தார்கள்? இணைந்து கொண்டார்கள். தங்களுக்கு நடந்தவைகளை அவர்கள் விவரிக்கிறார்கள், தங்களுடைய பிரயாணங்களை அவர்கள் விவரிக்கிறார்கள். They are talking about the spiritual journey. They are talking about the story of Jesus Christ in their lives. தங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நடத்தின காரியங்களை அவர்கள் நினைச்சுகிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள், அதை அறிக்கை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 11 பேரும் மற்ற சீஷர்களும், இந்த எம்மாவூர்ல இந்த கிளியோப்பாவும், மற்ற இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை அல்லது தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த இயேசு கிறிஸ்துடைய அனுபவத்தை, அந்த சாட்சியை மீண்டும் என்ன செய்கிறார்கள்? பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதைத்தான் பாருங்க, இந்த லூக்கா 24:48 அப்படிங்கிற அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், you will be my witnesses. You need to tell the story of Jesus Christ to this world. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் இந்த சம்பவத்தை, சுவிசேஷத்தை, இந்த சாட்சியை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே சமுதாயமாக, புதிய ஒரு சமுதாயமாக, புதிய சாட்சிகளாக உங்களை நான் என்ன செய்கிறேன்? நியமிக்கிறேன். You are appointed as witnesses of the story of the death and resurrection of Jesus Christ. இந்த கதையினுடைய சாட்சிகளாக, இந்த வரலாற்றினுடைய சாட்சிகளாக, இந்த அனுபவத்தினுடைய சாட்சிகளாக ஒரு புதிய சமுதாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Scripture help them to recognize Jesus, and the scripture forced them or empowered them to retell the story of risen Jesus Christ to the world. அதை தொடர்ந்து தான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது, அவர்கள் பூமி எங்கும் என்ன செய்தார்கள்? கடந்து சென்றார்கள். இந்த சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலுக்கு உண்டான இந்த சாட்சியை தொடர்ந்து அவர்கள் தைரியமாக என்ன செய்கிறார்கள்? பிரசங்கிக்கிறார்கள். இனி எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, இனி எந்த யூத தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, இனி எந்த விதமான மரணத்துக்கு உண்டான பயங்கள், எந்த விதமான தீர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல. We will stand as witness for Jesus Christ. We are witnesses to the story of Jesus Christ என்பதை தெளிவாக எடுத்து சொன்னவர்கள் இந்த சீஷர்கள், இந்த அப்போஸ்தலர்கள், அதை தொடர்ந்து இந்த மற்ற சீஷர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு புதிய சமுதாயம் அன்றைக்கு உருவானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மற்றவர்களை பலப்படுத்துகிற அல்லது மற்றவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய நிலையிலே இயேசு கிறிஸ்துடைய அந்த சாட்சிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு திருச்சபை இருக்கிறதா? இன்றைக்கு அந்த ஒரு புதிய சாட்சிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈஸ்டர் இஸ் நாட் ஜஸ்ட் செலிப்ரேட்டிங். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது கொண்டாடுவது, நினைவு கூறுவது மாத்திரமல்ல, சாட்சியாக நிற்பது. To stand as witness, to retell the story of risen Christ. ஆகவே இந்த ஒரு புதிய சமுதாயம் 3 கோணங்களிலே நாம் பார்த்தோம். முதலாவது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் அடிப்படையில் இந்த புதிய சமுதாயம் தேவனுடைய ரட்சிப்பில் என்ன செய்கிறது? மகிழ்ந்து களி கூறுகிறது. தேவனுடைய மீட்பை கண்டு தங்களை என்ன செய்கிறார்கள்? அர்ப்பணித்து தேவனை துதிக்கிறார்கள், தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள். தேவன் கட்டியிருக்கிற அந்த பரிசுத்தமான பர்வதத்திலே சேர்ந்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்துகிறார்கள். இரண்டாவது, இந்த ஒரு புதிய சமுதாயம், உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றிருக்கிற புதிய சமுதாயம் ஒரு மனமாய், ஒரே இருதயமாய், ஒரே மனமாய் அவர்கள் மற்றவருடைய தேவைகளை அறிந்து தங்களை விட்டு கொடுத்து, தங்களை தாழ்த்தி, தங்களை தியாகம் செய்து மற்றவருடைய தேவைகளை முதன்மைப்படுத்துகிற அந்த ஒரு மனமான ஒரு சமுதாயம். வெளியிலே சாட்சி மாத்திரமல்ல, உள்ளான நிலையிலே கூட ஒரு சாட்சியின் சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மூன்றாவது, இந்த ஒரு புதிய சமுதாயம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் அனுபவங்களை பறைசாற்றுகிற சாட்சிகளாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ ஆரம்பித்தார்கள். They were retelling the story of Jesus Christ. இந்த வேதத்தின் அடிப்படையில் அல்லது வேதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துடைய செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகளாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ ஆரம்பித்தார்கள்.
உலகம் அசைந்தது, உலகத்தினுடைய வரலாறு மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயமாக இன்றைக்கு நீங்களும் நானும், நம்முடைய ஒரு திருச்சபையும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயமும் மாற வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. தேவன் தாமே நம் அனைவரையும் இப்படிப்பட்ட இந்த நிலையில நம்மை வழிநடத்துவராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலத்தை தந்து நம்மை நடத்துவராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஒரு சமுதாயத்தை நம்முடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலே நாங்கள் கண்டிருக்கிறோம். தேவனை துதிக்கக்கூடிய, தேவனுடைய ரட்சிப்பிலே மகிழக்கூடிய ஒரு சமுதாயம், மற்றுடைய தேவைகளை அறிந்து கரிசனை உள்ள ஒரு சமுதாயம். ஆமாண்டவரே, வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அறிவிக்கக்கூடிய, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு சமுதாயம். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே இருக்கிறதான பலவீனங்கள், எங்களிலே இருக்கிறதான குறைவுகளை ஆண்டவர் நீர் நீக்கி போட்டு, நீர் விரும்புகிற உம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆண்டவர் எங்களை வணைந்தருளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தி அளித்த அருமையான போதக பிதா அருள் திரு ஜெசு கருணாகரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்கள் விசேஷத்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் ஒரு மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமை சிரேஷ்ட பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமீன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, மதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோടെ வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு பொத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியறள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமையினும் தமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 301வது பாடல், என் நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன், நீர் இந்த காணிக்கையே கேட்டீர் என்றறிவேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 301வது பாடல். நீ
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்பட இருப்பதற்காக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய பணியை செய்யத்தக்கதான பாக்கியத்தை தாரும். அதன் மூலமாக ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துவதை, மேன்மையை எங்களுக்கு கொடுப்பதை நாங்கள் அனுபவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்களையும் சந்தித்து ஆசீர்வதியும். வரும் நாட்களில் இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நாம் அடியெடுத்து வைத்திருந்த புதிய மாதத்தோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.